உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சொந்த பந்தங்களே கண்டுக்காத இந்த காலத்துல யாரோ ஒருத்தரோட ஃப்ரெண்டோட அப்பாவுக்காக உங்க மருமக பணம் கொடுத்தது பெரிய விஷயம். மலேசியாக்காரங்க ரொம்ப இலகுன மனசு உள்ளவங்கன்னு இதுல இருந்தே தெரியுது. எனக்கு அவங்கள பார்த்தே ஆகணுமே. சுமதி, ஜனனி உன் கூட தானே வந்தா? ஆமாமா, அவங்க ரொம்ப தூரம் டிராவல் பண்ணதால அவங்களுக்கு வாமிட் வர மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. எங்க இருக்கா? இல்ல ஓகே தான். ஹாஸ்பிடல் ஸ்மெல் அவங்களுக்கு ஒத்துக்கல. இப்ப நார்மல் ஆயிட்டாங்க. வெளியே தான் இருக்காங்க. ஓ, என்னமோ போங்கம்மா. நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சிவா, நாமளும் அடிக்கடி சந்திச்சுக்கிட்டே இருக்கோம் பாருங்களேன். உண்மைதான் சேது, நமக்குள்ள ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு போல இருக்கு. இவங்க தான் என்னோட மாமியார். வணக்கம். நானும் துளசியும் வந்த பஸ்ல தான் அன்னைக்கு இவரும் இவரோட ஒய்ஃபும் வந்திருந்தாங்க. அப்படியா? ஆமாமா. அப்புறம் அத்தை, என்ன மன்னிச்சிருங்க. அன்னைக்கு நீங்க வீட்டுக்கு வந்தப்போ நான் ஒரு டென்ஷன்ல இருந்தேன். அதனால தான் நான் அப்படி பேசிட்டேன். ஆனா அதுக்கப்புறம் நான் பண்ணது தப்புன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. அதனால தான் உடனே ஓடி வந்துட்டேன் மாமா பார்க்கறதுக்கு. பரவாயில்ல மாப்பிள்ள. அம்மா, சரியான நேரத்தில் நீங்கள் மாமாவோட ஆப்ரேஷனுக்கு பணம் கொடுத்து உதவி பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நன்றிம்மா. அப்புறம் உங்கள் மருமகளுக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லுங்க. உங்கள் பணத்தை நான் நாளைக்கே அனுப்பி வைக்கிறேன். இதுல என்ன இருக்கு தம்பி? சேது, ஒருத்தரோட உயிரை காப்பாத்த எங்களோட பணம் உதவி இருக்கு. அதுல எங்களுக்கு சந்தோஷம்தான். ஆமாங்க தம்பி. உங்க சம்சாரத்தை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? இல்லம்மா, இன்னும் தேடிட்டு தான் இருக்கேன். உங்க நல்ல மனசுக்கு சீக்கிரமே கிடைச்சிருவாங்க. அடுத்த தடவை உங்களை பாக்குறப்போ உங்க சம்சாரத்தோட தான் பார்க்கணும். ஆமா, சொல்ல மறந்துட்டேன். அவங்க உடம்பு முடியாததால சீக்கிரமா கிளம்பணும்னு சொன்னாங்க. சரிங்க தம்பி, நாங்க கிளம்புறோம். மாமனார கூடவே இருந்து பத்திரமா பாத்துக்கோங்க. வயசானவங்களோட அருமை அவங்க உயிரோட இருக்கிறப்ப தெரியறது இல்ல. அவங்கள நல்லபடியா பாத்துக்க வேண்டிய பொறுப்பு எல்லாருக்கும் இருக்கு. சரிங்கம்மா. அம்மா, ரொம்ப நன்றிம்மா. சமயத்துல பணத்தை கொடுத்து என் வீட்டுக்கார உயிரை காப்பாத்திருக்கீங்க. சரிங்கம்மா, நல்லபடியா பாத்துக்கோங்க. போயிட்டு வரோம் தம்பி. போயிட்டு வரோம். சிவா, வாங்க தம்பி. வரோம். அம்மாடி ஜனனி, சுமதி உனக்கு வாந்தி வர மாதிரி இருக்குன்னு சொன்னா, இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்லையா? இப்போ ஒண்ணும் இல்ல, பரவாயில்லமா. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். ஜனனி, முடியலன்னா சொல்லு, ஹாஸ்பிடல் தானே, வேணா டாக்டரை பார்த்துட்டு வந்து. ஆமாமா. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க, சரியாயிடும். ஒண்ணும் இல்ல. ஓகே தானே? ஓகே. சரி, ஓகே, வா போலாம். போலாமா? வா. ஜனனி, அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்தாருல்ல ஒரு தம்பி. யாருமா? அதாமா, நீங்க வந்த பஸ் ஆக்சிடென்ட் ஆச்சு. அதுல அந்த தம்பியோட பொண்டாட்டி கூட காணாம போயிட்டாளே. சேது. சேது. ஆமா, அவரா? அந்த தம்பி உன்னை பார்க்கணும்னு சொன்னாரு. நீ வாயே, அந்த தம்பியை போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஐயோ அம்மாமா, வேண்டாமா. எனக்கு கொஞ்சம் ஃபீவரா இருக்குமா. இப்பதான் சர்ஜரி வேற பண்ணிருக்காங்களா. அங்க வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிட போதுமா. இன்னொரு நாள் பாத்துக்கலாமா? கரெக்டாமா, அவ சொல்றதும் சரிதான். நம்ம பேசாம கிளம்பிடலாம். நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கிட்டோம். சுமதி, நாங்க கிளம்புறோமா? ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா எங்க கிட்ட சொல்லு, சரியா? சரிங்கம்மா. சரி, நாம கிளம்பலாமா? அப்பாவை நல்லா பாத்துக்கோ, சரியா? சரி, நான் பாத்துக்கிறேன். நீ ஒன்னும் கவலைப்படாத. வரோம். சரி, வாங்கம்மா போலாம். சிவா,
என்னம்மா? ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுப்பா, நான் வாஷ்ரூம் போயிட்டு வந்துடுறேன். சரி போயிட்டு வாங்கம்மா. போ. இத வந்துடுறேம்மா. ஜனனி வா உட்காரலாம். நாங்க பேசிட்டு இருக்கோம். ஓகே. அம்மா அப்பாலாம் எப்படி இருக்காங்க? 2 பேரும் நல்லா இருக்காங்க. சார். என்னைய கூப்பிட்டீங்க? ஆமா சார். சொல்லுங்க சிஸ்டர். சார், உங்க பேஷண்ட் அட்மிட் ஆயிருந்த ரூம்ல இருந்து மெடிசன் வாங்க வந்திருந்தாங்களாம். சேஞ்ச் வாங்க மறந்துட்டாங்களாம். இந்த சேஞ்ச் அவங்க கிட்ட கொடுத்துறீங்களா? சேதுடி பின்னாடி தான் நிக்கிறான். பின்னாடி திரும்பாத, அப்படியே இரு. இப்ப என்ன பண்றது? மாட்டிக்க போறோம். என்னங்க, எனக்கு கொஞ்சம் வாமிட் வர மாதிரி இருக்கு. நான் வாஷ்ரூம் வரைக்கும் போயிட்டு வரேன். நான் வேணா கூட வரவா? இல்ல நீங்க வேண்டாம், நான் நானே பாத்துக்கறேன். சரி பார்த்து போயிட்டு வா. வா. சிஸ்டர், யார் வந்து மெடிசன் வாங்கினாங்க? 2 பொண்ணுங்க வந்திருந்தாங்களா சார்? 2 பொண்ணுங்களா? 2 பொண்ணுங்க எப்படி வந்தாங்க? சுமதி கூட வந்த இன்னொரு பொண்ணு யாரா இருக்கும்? ஒருவேளை துளசி வந்திருப்பாளோ? இவங்க 2 பேரும் வந்தாங்களாமா? இவங்கள பாத்திருக்கேன் சார். இவங்கள பார்த்தது இல்ல சார். சரிங்க சிஸ்டர், இவங்கள பாத்தீங்கன்னா என்கிட்ட சொல்றீங்களா? ஓகே சார். சரி. ஒருவேளை இங்க வந்தது துளசியா கூட இருக்கலாம். எங்க போனவங்கள? ஆமா. என்னம்மா, நீங்க இன்னும் கிளம்பலையா? கிளம்பிட்டோம். அப்படியா? அம்மா, நீங்க வந்தப்போ சுமதி கூட வேற யாராவது பொண்ணுங்க இருந்தாங்களா? அப்படி யாரும் இல்லையே தம்பி. ஏன்? இல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடுங்க. சரிம்மா, நீங்க கிளம்புங்க. வாங்க. வரேன். சரி. யா பார்க்கலாம். பை. பாவம். டேய் சிவா, ஜனனி எங்க போயிட்டா? வாஷ்ரூம் போறேன்னு போனாங்க. ஓ அப்படியா? ஏதோ மறுபடியும் வாமிட் வருதுன்னு போனோம். என்ன ஆச்சுன்னு தெரியல. இத வந்துட்டா. இதோ வந்துட்டாளே. பரவாயில்லையா? இப்ப பரவாயில்லைங்க. என்னம்மா, போலாமா? அப்போ நாங்க போயிட்டு சரி போலாம் வரோம். வாங்க. சரிங்கம்மா. வாங்க. வரேங்க. தேங்க்யூ. வரேன். ஆமா. பார்த்து போ. அண்ணா, அண்ணைய பார்த்தனே. என்னடா சொல்ற? எங்கடா பார்த்த? கீழே தானே. வா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.